இவங்க ஜாதிதான் மேம். இவங்க சொல்றாங்க, இப்ப சொல்றாங்க. இந்த வரைக்கும் சொல்லல மேம், அடிச்சு சொல்றேன். இது வரைக்கும் அவங்க ஜாதி பத்தி பேசினது இல்ல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்க மேம், உனக்கு எனக்கு குழந்தை நைட்டு சொல்றாங்க. அதனாலதான் இலையில சாப்பாடு போட்டாங்களா? ஜாதிக்கு தான். இவங்க வீட்ல என்ன பண்ணாங்க தெரியுமா? சாப்பிட்டு வயிறெல்லாம் எரியுதுன்னு சொன்னாங்க மேடம். இலையில வந்து தட்டுல காரம் சாப்பிடுவோம் சொல்லி போட்டு தயிர் சாதம் போட்டு பிசிங்க ஊட்டி வச்சாங்களா? அது சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. நல்லா சாப்பிட மாட்டேன்ட்டு கூல் ட்ரிங்க்ஸ் நான் எடுத்து தள்ளி. அப்புறம் என்னாச்சு மேம்? இவங்க வீட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் போயிட்டு இவங்க வீட்ல உடனே எங்க வீட்டுக்கு போன் பண்றேன்னு சொல்லிட்டாங்களா. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஞ்சிதாக்கு தெரிஞ்சிருச்சு. நான் இவங்க அப்புறம் நீ எங்க போன? அங்க இருந்து அவங்க வீட்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷன் எங்க அப்பாவெல்லாம் வர சொல்லிட்டாங்க. எங்க அப்பாக்கு தெரியவே தெரியாது இந்த விஷயமெல்லாம். அப்புறம் அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க வந்துட்டாங்க. வந்துட்டு எங்க வீட்ல ஃபர்ஸ்ட் அன்னைக்கு சாயந்தரம் என்ன பண்ணாங்க, வெயிட் பண்ணாங்க. சாயந்தரம் வரையும் இவங்க என்ன சொல்றாங்க, வாழ்றேன்னு சொல்றாங்களான்னு வெயிட் பண்ணாங்க. இவங்க கதை விட்டு அனுப்புறாங்க. இத்தனை லட்சம் கொடுத்து, எத்தனை லட்சம் வேணாலும் கொடுத்து பிரிக்கிறேனே தவிர ₹1 கூட என்னது அவ கூட சேர்ந்து வாழ முடியாது. இவங்க அடிச்சு சொல்றாங்க 1.5 லட்சம். ஏன் முன்னாடி பாருங்க, 1 பவுன் தாலி போட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாச்சு. நான் போட்ட ஒரு கொஞ்சம் கூட என்கிட்ட நகையே இல்ல. ஒரே ஒரு ரிங்கு மட்டும்தான் நான் போட்டிருந்தேன். காதுல தோடுல இருந்து கால்ல செயின்ல இருந்து எல்லாமே இவங்க பண்ணாங்க. எனக்கு 12,000 ரூபாய் கொடுத்து பட்டு புடவை எல்லாம் எடுத்து அவங்க வீட்ல யாருமே இல்லாத குறைதான். மீதி எல்லாமே எனக்கு நானே யோசிச்சு பார்க்காத மாதிரி பண்ணாங்க. கல்யாணம் இவங்கதான் பண்ணாங்க மேம். நானே யோசிச்சு பார்க்காத மாதிரி. என்ன வேலை செய்றீங்க தம்பி? மெக்கானிக் வேலை. நீங்க தான் எல்லாம் செஞ்சீங்களா? வண்டி ஓட்டிட்டு இருக்க வண்டியும் சேல் பண்ணிட்டு பட்டு புடவை வந்து ட்ரெஸ்ஸும் எதுவுமே இல்லாம வந்தாங்க. ட்ரெஸ்ஸும் எடுத்துங்க எல்லாமே. அதுக்கு மட்டுமே ஒரு 15,000 ரூபா ஆச்சு. எனக்கு பழைய பேண்ட்டு இருந்துச்சு, ஒரு ஷர்ட்டு மட்டும் தான் மேடம் எடுத்தேன். வேற எதுவும் எடுக்கல. இவ்வளோ செஞ்சுட்டு அவங்க பாய்சன் சாப்பிட்டோன்னே ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு மேடம். இதுல யாரு பானிபூரி யாரு போண்டா? இவங்க தான் மேம் பானிபூரி, இவங்க போண்டா. கடை வச்சிருக்காங்க, அவங்கள அப்படி சொல்லுவாங்க. அதனால நானும் அப்படியே சொல்லுவேன். அப்படியே சொல்லுமா சாமி? பானிபூரி அண்ணா போண்டா அண்ணா சொல்றா. என்னங்க பிரச்சனை? இப்ப நிலைமை என்ன? கல்யாணம் பண்ணிட்டாங்க, பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் பேசக்கூடாது. நான் பேச மாட்டேன். பேசுங்க. பானிபூரி அண்ணா சொல்லுங்க. அன்பு சொல்லுங்க மேடம், என்ன சொல்றதுன்னு எனக்கு என்ன இப்ப பிரச்சனை உங்களுக்கு? அது எனக்கு தெரியல மேடம், என்ன சொல்றதுன்னு எனக்கு. இப்ப என்ன நிலைமை? பிரச்சனைனா இப்போ வாழ மாட்டான், அவன் வாழ்றான்றான், அவன் வாழ மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஏன் இல்லை மேடம், ஏன் வாழலனால சொல்ல. இந்த மாதிரி வந்து செத்துட்டா சாவுரம் தான் இன்ன வரைக்கும் பேசிட்டு இருந்தேன் என்கிட்ட. நான் சொல்லி வந்துட்டேன். என்னன்னா, இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு உயிருக்கு ஆபத்தானா நம்ம வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? ஒருத்தர் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கணும். அடுத்த காரணம்லாம் எதுவும் இல்லை மேடம். இந்த மாதிரி சூசைட் அடிக்கடி அட்டன் சம்மதம் எல்லாமே பிளாக்மெயில். நான் செத்துருவேன், நான் சாவுவேன். வாழணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி வருமா மேடம்? ரெண்டாவது வீட்டுல வந்து நல்லா வச்சுட்டு இருந்தீங்கன்னா எதுக்கு சாகணும்? மேம் நல்லா தான் வச்சிருந்தாங்க. நானே ஷாக்கான. வீட்டுல ஏசி வேணும்ன்றாங்க. கல்யாணம் ஆயிட்டு 2 நாள் தான் ஆச்சு மேம். கல்யாணம் ஆயிட்டு 2 நாள் தான் ஆச்சு. 2 நாளைக்குள்ளார எப்படி நான் நல்லா இல்ல நல்லா எப்படி மேம் கண்டுபிடிக்க முடியும்? 2 நாள் என்ன சூசைட் அட்டன் பண்ணுவாங்களா? இவங்க எது சொல்லாம அட்டெண்ட் பண்றது? அதேதான் என்ன பேசறானே எனக்கும் தெரியலையே. அப்பாவே தான் பாத்துட்டு இருக்கா. வாங்கிக்கப்பா. 3 நாள் ஆச்சு மேடம் பார்த்து. அதனால தான் மேடம் அது மாதிரி இருக்குது. 2.5 மாசம் 3 மாசத்துக்கு ஆக்கிட்டா. நல்லா தானே வச்சிருந்தாரு அவனை. இது பாரு இவ்வளவு அழகான குழந்தை, நல்ல குடும்பம் பண்ண வேண்டியதானே. உங்க அம்மா எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு அவனை வளர்த்தாங்க. அவங்களை இப்படி வேதனை, அவங்க எப்படி அவங்க சொந்த பந்தத்தோட முகத்துல முழிப்பாங்க யோசிச்சு பாத்தியா? சொந்த பந்தம் வேணும் என்ன எனக்கு அடுத்தது யாரும் கிடையாதுன்றதுதான் மேடம் முக்கியமா எங்க வீட்டுக்காரங்க கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. எத்தனை அனுபவிக்க வேண்டி இருக்கு தெரியுமா? என்னமா நீங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. தப்பு நடந்து போச்சு. இங்க வந்து உட்கார்ந்து சரி தப்பு நடந்து போச்சு விட்டுருங்க, நான் என்ன நல்லா வாரேன்னு சொல்லலாம், ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. அதை விட்டு எல்லாம் பண்ணுவேன்னு நினைச்சு கூட நாங்க பாக்கல மேடம். ஒரு குடும்பத்தையே கட்டு என் பொண்ணு வாழ்க்கை கேட்டு நாசி பண்றேன். நாங்க அதெல்லாம் நினைச்சு கூட பாக்கல மேடம். ஒரு புள்ளையா தான் நான் நினைச்சேன் மேடம் அவனை. இதோட வச்சுன்னு இருப்பான்னு நினைக்காத. இன்னும் எத்தனை பேர் பார்க்க போது வேணா பாரு. அது ஒன்னா சொல்றேன் பாரு. நான் குழந்தைக்கு அவசரம் வந்து என் வீட்டுல கூட நான் வச்சுக்கிறேன் தான் மேடம். நான் சொல்லி தான் இட்டுன்னு வந்தேன் மேடம். அப்ப கூட குழந்தைக்கு அப்பா வேணுமா? அப்ப அவர் எப்படி குழந்தை இல்லாம இருப்பாரு? அம்மா நான் சொல்றது இருங்க ஒரு நிமிஷம். அம்மா நான் சொல்றது சரி. அந்த பையனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வேணும்ல. உங்க பொண்ணு இன்னொரு பையனோட போறான்னா சரி, ஒரு விஷயம் பொம்பளை புள்ள, அதுக்கு என்ன கேரண்டி? இந்த பையன் அக்கா முறையில இருக்கிறது பொண்ணை கூட்டிட்டு போயிருக்கான். இந்த பொண்ணுக்கு என்ன கேரண்டி? இன்னொரு 5 வருஷம் கழிச்சா
நான் சொல்றது புரியுதாம்மா உங்களுக்கு? புரியுதுங்க மேடம். அவளுக்கு புரியாது, அவளுக்கு விவரம் இல்ல. உங்களுக்கு புரியுது இல்ல? புரியுது மேடம். நான் அதுதான் சொல்றேன் மேடம். நான் அப்ப நான் சொல்றது ஒண்ணு இல்லைன்னா உங்க பொண்ணு அவரோட போய் வாழட்டும். போட்டோம் தான் சொல்றேன் மேடம். நான் வேணாம்னு சொல்ல மேடம். குழந்தைய அப்பாட்ட கொடுக்கட்டும். ஏன்னா இந்த பையன் கூட எல்லாம் அந்த குழந்தைய அனுப்ப முடியாது. நான் போட்டோம் போய் வாழட்டும் தான் மேடம் நான் சொல்றேன். நான் வேணான்னு சொல்ல மேடம். நான் இப்ப கூட அவதான் போக மாட்டேன்னு சொல்றாளே. உங்க பொண்ணு சொல்லி புரிய வைங்க. ஒண்ணுல புருஷனோட போய் வாழ சொல்லுங்க. இல்லைன்னா குழந்தைக்கு அவசரம் நீ போய் தான் ஆகணும். நீ நம்ம வீட்டுக்கு கூட இட்டுன்னு போய் வச்சுக்கலாம் மேடம். நம்ம வீட்லயே வச்சுன்னு பாத்துக்கலாம் ரீனா. நம்மளுக்கு குழந்தை வேணாம், குழந்தை விட முடியாது ரீனா. நாளைக்கு அதுக்கு எதனா ஒன்று பிரச்சனை ஆகும் ரீனா. அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்ல வேண்டியது வரும் ரீனா. அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு அது வேற ரீனா. இருக்கும்போது அந்த குழந்தைக்கு அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு எவ்வளோ அசிங்கம் தெரியுமா அதுக்கு. இப்போ சரண்யா இதுல எவ்வளோ சங்கீதத்தால எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்போ 2வது கல்யாணம் பண்ணிக்கின்னு சரண்யா எவ்வளோ கஷ்டப்படுது. அவங்க அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு 2வது கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம வீட்லயே வந்து இருக்கட்டும் ரீனா. நம்ம வீட்லயே வச்சுன்னு பாத்துக்கலாம் ரீனா. யார உங்க வீட்ல வந்து இருக்கட்டும்? தங்கமணி எங்க வீட்ல அந்த வேலையே பேசாத. எதுக்கு அவர் உங்க வீட்ல வந்து இருக்கணும்? இல்ல மேடம், அங்க போறதுக்கு அசிங்கமா இருந்தா மேடம். அந்த போறதுக்கு அது அடி அசிங்கமா இருந்தா. அப்படி இல்லையா? நீங்க எல்லாம் ஊர்க்காரங்க எல்லாருமா சேர்ந்து அந்த பொண்ணை அடிச்சிருக்கீங்க. ஊர்காரில் யாரும் இல்லை மேடம். சொந்த இல்ல கொஞ்ச நாளைக்கு அந்த பொண்ணு கஷ்டமா தானே இருக்கும் அங்க வரத்துக்கு. கொஞ்ச நாள் இருக்கட்டும். சின்ன தப்பா இருந்தாக்கா நாம ஏத்துக்க முடியாது. எனக்கு புரியுறதுங்க. ஆனா கூட இந்த மாதிரி தப்பு நடந்தா அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணும். நீங்க ஹேண்டில் பண்ண விதம் தப்பு. இப்ப அவன் எந்த மூஞ்சி வச்சுட்டு அந்த ஊருக்கு வருவா? ஆவேசல அசிங்கமா புரியுறதுங்க. அவங்க அம்மா சொல்றதுலயும் அர்த்தம் இருக்குல்ல. இந்த பொண்ணை அனுப்பிச்சு வச்சாங்கன்னா அந்த ஊருக்கு வந்தா யாராவது பேசுவாங்க. அப்படி இல்லைங்க மேடம். இப்ப நான் வந்து அவங்க வீட்டுல இருக்கிறேன்னு வச்சுக்கோ, என்ன நல்லா தான் நான் இங்க இருக்கிறேன்னு நான் கேரண்டி. என்ன அடிச்சு போறதுக்கு தான் இப்போ எங்க வீட்டுல யாரும் இல்ல மேடம். அதெல்லாம் நாங்க யாரும் செய்ய மாட்டோம் மேடம். அவங்க பண்ற வேலையை நாங்க பண்ண மாட்டோம் மேடம். அதெல்லாம் பாருங்க மேடம், நாங்க பண்றோம்மா. இது பாருங்கம்மா, உங்க பொண்ணு இன்னொரு வாழ்க்கைக்கு ஆசைப்படுது. அது நியாயமான விஷயமே கிடையாது. தப்புதான் மேடம். இப்ப அந்த குழந்தைக்கு அப்பா வேணும். ஆமா மேடம். பொம்பளை குழந்தை நாளைக்கு அவ இன்னொரு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு போறா. அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியாது. என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? அந்த குழந்தைக்கு ஒரு கேரண்டி வேணும், பாதுகாப்பு வேணும். நீங்க எவ்வளவு நாள் தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும்? அவ குழந்தைய எடுத்துட்டு அவரோட போனார்னா அவ எப்படி வச்சுப்பாருன்னு ஒண்ணுமே சொல்ல முடியாது. சரியா நான் சொல்றது? ஆமா மேடம். அதனால பாப்பா அங்க போட்டும். நீங்க உங்க பொண்ணு டிவோர்ஸ் வாங்கிட்டு இன்னும் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவோ என்னவோ பண்ணுங்க. நீங்க கிளம்புங்க. குழந்தை வேணும் மேடம். இந்த குழந்தைக்கு கேரண்டி வேணும் இல்லம்மா? உங்க பொண்ணு தான் அவரோட வாழறேன்னு சொல்றாள். இல்ல மேடம், வேணாம் மேடம். எனக்கு சொல்லிருக்கணும். அது உங்க பொண்ணு வாய் கூசாம அவனோட தான் வாழ்வேன்னு சொல்றா. இல்ல மேடம். நல்லதாடா, இது ஒரு குடும்பத்தை கழிச்சுட்டு நல்லதா. என் பொண்ணு வாய்க்கு கேட்டுது. என் சொந்த பந்த மொத்தத்துமே அத்து போயிட்டேன். என்ன கேரண்டி இல்லப்பா குழந்தைய கொண்டு போவேன் நீ? குடும்பத்துக்கு என் பொண்ணு நல்லா தானே இருந்தா பண்ண பாவி படுப்பாவி பேசாவே. என் பொண்ணு வாழ்க்கை கெட்டுக்கிட்டு எங்கிருந்து தான் வந்து தெரியலடா. என் குடும்பமே கெட்டு போச்சு. நான் ஃபஸ்ட்டு என் பேச்சு பார்த்தா ஆசைப்பட்டேன். நீ இருக்கத்தோட சாப்பிடு. நீ இருக்காத நீ இருக்காது. என்ன பாக்குற? இத முதல்ல அவங்க செஞ்சிருக்கணும். வாங்க தம்பி. இப்ப சொல்லட்டுமாமா? இத பாருங்க, இப்பதான் நீங்க ரியாக்ட் பண்ணிருக்கீங்க. இந்த ரியாக்ஷன் உங்க பொண்ணு தப்பு பண்ணப்ப நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இவ்வளவு தூரம் ஆயிருக்காது. போவோம் தான் நினைச்சேன் மேடம். நான் தெரியாத கோவத்துல இருக்குது. ஒரு விஷயம் நீங்க கிளியரா புரிஞ்சுக்குங்கம்மா. உங்க பொண்ணு இன்னொரு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டா அந்த பொண்ணை கொடுக்க முடியாது. அவங்க அப்பாட்ட தான் இருக்கும் அந்த பொண்ணு.